من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. تبارك اسم ربك ذو الجلال والإكرام. وقال النبي صلى الله عليه وسلم: الرجب رجب الله وشهر شهري ورمضان أمتي أو كما قال النبي صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் பெருங்கருணை பெரியோனின் அருள்மாறி என்னாலும் அகிலத்திற்கோர் அருள் கொடையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவர்களை ஒழுகி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவர்கள் ஒழுகி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் அனைவர் மீதும் அன்னாருடைய அடிச்சுவர்களை ஒழுகி வரக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிகு ஷஅபான் மாதத்துடைய 2வது வார ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்வானாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாதங்களில் ரஜபு மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. ஷஅபான் மாதம் பாதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதத்திற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், ரஜபு மாதம் ரமதான் மாதத்திற்கு விதை விதைக்கக்கூடிய மாதம், ஷஅபான் மாதம் தண்ணீர் பூட்டக்கூடிய தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அடுத்து ரமலான் மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இதா தஹல ஷஹ்ரு ரஜப், ரஜப் மாதம் பிறந்து விடுமேயானால், ஃபகுல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான், நீங்கள் செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் நீ பரக்கத்து செய்வாயாக, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த வகையிலே ரஜபு மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது. ஷஅபான் மாதத்தினுடைய பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த 2 மாதங்களிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். பரக்கத் என்பது ஒரு புனிதமானது. அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. பலர்களும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், பரக்கத்தே இல்லை, வீட்டில் குடும்பத்தில் பரக்கத்தே இல்லை, கடையிலே வியாபாரத்திலே பரக்கத்தே இல்லை, விவசாயத்திலே முன்பு போல் விவசாயம் பரக்கத்தில் நிறைந்ததாக இல்லை என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம், முந்தியுள்ள பரக்கத்து இப்பொழுது இல்லை என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களினால் அந்த பரக்கத்துகள் நிறைந்திருந்தது. அமல்கள் அதிகமாக செய்தோம், புறம் பேசுவதில்லை, பிறர்களை நாம் எந்த விதத்திலுமே தப்பாக எண்ணுவதில்லை. ஆனால் நம்மிடத்திலே அந்த செயல்கள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டே இருப்பதினால் அந்த பரக்கத்துகள் குறைந்து கொண்டே வருகின்றன.
எதிலே எல்லாம் பரக்கத்து இருக்கிறது, எதிலே எல்லாம் பரக்கத்து இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன. அவைகளில் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சில ஆயத்துகளிலே பரக்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறான். தபாரக ஸ்மு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய புனிதமான அந்த பெயர்கள் பரக்கத் அடைந்ததாக இருக்கின்றன. அந்த பரக்கத் என்பது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்பெல்லாம் அழகிய பெயர்கள், சஹாபாக்களுடைய பெயர்கள், நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் வைத்தார்கள். குர்ஆனில் வரக்கூடிய அந்த ஆயத்துக்களை பார்த்து வைத்தார்கள். இப்பொழுதெல்லாம் வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகள், அது கிதாபுகளிலே மஸ்தரிலே இல்லாத பெயர்கள், அது வார்த்தைகளால் சர்ஃப் செய்ய முடியாத வார்த்தைகளாக இருக்கின்றன. அவர்கள் அந்த கிறிஸ்துவர்கள் வைக்கக்கூடிய பெயர்களை பார்த்து பார்த்து வைக்கிறார்கள். அதற்கு ஆங்கிலத்திலே அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அரபி தெரிந்தவர்களிடத்திலே கேட்காமல் அந்த பெயரை வைத்து விடுகிறார்கள். மருத்துவமனையிலையும் பதிவு செய்து விடுகிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்கு. எனவே அல்லாஹ்வுடைய பெயரிலே பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயரை வைங்கள், அதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா, தண்ணீரிலே பரக்கத் இருக்கிறது. வானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குகின்றோம், முபாரக்கான தண்ணீரை நாம் இறக்குகின்றோம், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த தண்ணீர் இல்லாமல் எத்தனை பகுதிகள் காய்ந்து கொண்டிருக்கின்றன. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அந்த மனிதர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மிகவும் சொல்ல முடியாதவைகள். ஆனால் அதை விட அல்லாஹ் தண்ணீரை கொடுத்த நம்மை அழகு பார்க்குகின்றான். தண்ணீரை இனிமையான மதுரமான தண்ணீர்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதுவும் ஒரு முபாரக். யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஸைத்தூனத்தின் லா ஷர்கிய்யத்தின் வலா கர்பிய்யா. அல்லாஹ் தஆலா மரத்திலேயும் பரக்கத்து வைத்திருக்கிறான், தின்னக்கூடிய பழ வஸ்துக்களிலேயும் பரக்கத்து வைத்திருக்கிறான். ஸைத்தூன் காய், அரபிய நாடுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அரபியர்கள் காலை உணவிலேயும் இரவு உணவிலேயும் அந்த ஸைத்தூன் காய் இல்லாமல் அவர்கள் உணவு அருந்த மாட்டார்கள். முக்கியத்துவம் தருவார்கள். ஸைத்தூன் எண்ணெய் டப்பாவில் இருக்கிறது, அது எந்த நோக்கத்திலே நாம் குடிக்கின்றோமோ நோய் நிவாரணம் கிடைக்கின்றது. அவைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி சாப்பிடும் போது அவைகள் எல்லாம் பரக்கத்தாக ஆகிவிடுகிறது. அடுத்ததாக சொல்லும்போது, 2 வாரங்களுக்கு முன்பாக மிஅராஜை நாம் கொண்டாடினோம். அந்த மிஅராஜிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் சென்ற வரலாறுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவைகளிலே அல்லாஹ் பாரக்கனா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும், நான் காட்ட வேண்டும் என்பதற்காக அதை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பைத்துல் முகத்தஸிலேயும் சரி, மக்கா மதீனாவிலேயும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். சொல்ல முடியாத பரக்கத்துகள், மரங்கள், பழங்கள், காய்கறிகள், எல்லா வஸ்துவிலையும் சரி, தின்னக்கூடிய இறைச்சிலையும் சரி, ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கோழிகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றன. அது உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதிலே பரக்கத்தை செய்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு பழம் என்பது குறுகிய காலத்திலே ஒரு சீசனில் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆனால் இந்த 3 பகுதியிலேயும் மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் போன்ற 3 அந்த ஹரம் ஷரீஃப்களை சுற்றி நீங்கள் எந்த பழம் விரும்புகிறீர்களோ அந்த பழம் எல்லா நாட்களையும் கிடைக்கும்படியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே தான் பாரக்னா ஹவுலஹு என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் குர்ஆன். வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸல முபாரகம் வ அன்த கைருல் முன்ஸிலீன். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குர்ஆன் என்பது பரக்கத்துடையது. அந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத வேண்டும். அதிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
இக்ரஉ சூரத்துல் பக்ரா ஃபஇன்ன அஹதஹா பரக்கத்துன் வ தர்கஹா ஹஸ்ரத்துன். அதில் இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா 2.5 ஜுசுக்களை கொண்டது. அதை நீங்கள் ஓதுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. ஃபஇன் அஹதஹா பரக்கத்துன், அதை ஓதினால் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பரக்கத் இருக்கிறது. அதை நீங்கள் ஃபஇன் தர்கஹா, அதை ஓதாமல் விட்டு விடுகிறீர்கள், ஆனால் ஹஸ்ரத்துன், உங்களுக்கு கை சேதம் தான் இருக்கிறது அதை ஓதாதினால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆனையே நாம் ஓதுவதில்லை, எங்கு ஓத நேரம் இருக்கிறது? டிவி பார்க்கவும், போனை பார்க்கவும், மற்றவர்களிடம் பேசவும் தான் நமக்கு நேரம் சரியாக இருக்கிறது. அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது என்றால் மிக அரிதாக இருக்கிறது. யாராயிரம் இறந்து விட்டால் இறந்தவர் வீட்டிற்கு சென்று ஓதுகின்றோம், எப்போவாவது நாம் ஓதுகின்றோம். நம்முடைய தாய் தந்தைக்கு கூட ஒரு யாசின் ஓதுவது கூட குறைந்து விட்டது. எனவே அந்த குர்ஆன் என்பது ஒரு புனிதமானது, பரக்கத்துடையது. அதை நீங்கள் ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தபோது மதீனாவில் வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் மதீனத ضعفين மா ஜஅல்த மக்கா. இறைவா, நீ மக்காவிலே எதையெல்லாம் எனக்கு நீ தந்தாயோ அதை விட 2 மடங்கு மதீனாவிலே எனக்கு நீ தருவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் கொடுத்தான். எல்லாம் வளம் கொளிக்கும் பூமிகளாக ஆகிவிட்டது, தோட்டங்களாக இருக்கிறது. அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான். அந்த மதீனா நகரத்திலே சொல்ல முடியாத பரக்கத்துகள் அந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதிலும் ஒரு பரக்கத் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் செய்து கொடுத்தார்கள் என்பதற்காக தினமும் ஒவ்வொரு தொழுகையிலையும் 2 ரக்காத்தாக இருந்தாலும் 4 ரக்காத்தாக இருந்தாலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லா மனிதர்களும் ஆண் பெண் அத்தனை பேர்களும் துஆ செய்யும்படியாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம். ஒவ்வொரு நாளும் நாம் துஆ செய்கின்றோம். அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். பெருமானார் மீது ஸலவாத்தை ஓதி அந்த பரக்கத்தை எங்களுக்கு கொடு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொடுத்தது போடு எங்களுக்கு கொடு என்று நாம் அந்த பரக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு சாமானை அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்மு சலீம் அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை, பரம ஏழை. அவருடைய மகனாரை அழைத்து வந்து பெருமானாருடைய கையிலே கொடுத்து விட்டு, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்திலே தங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, என்னுடைய குழந்தையை நான் கொடுக்கின்றேன், இவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பணிவிடைக்காக, உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இவரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். வாங்கிக் கொண்டார்கள். அவர்களுக்காக அவருக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்ரிஹி, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ அவுலாதிஹி, அல்லாஹும்ம பாரிக் ஃபீமா அதைதஹு. இறைவா, அவருடைய வயதிலே நீ பரக்கத்து செய்வாயாக, அவருடைய குழந்தைகளிலே நீ பரக்கத்து செய்வாயாக, நீ எதையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பாயோ அதிலேயும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று 3 துஆக்கள் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அல்லாஹ் அந்த பரக்கத்தை அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 90 குழந்தைகள். அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தான். குழந்தைகளிலேயும் வயதிலேயும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திலேயும் பரக்கத்தை கொடுத்தான், வாரி வாரி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த துஆவினால் அல்லாஹ் பரக்கத்தை வாரி வாரி கொடுத்தான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி வெளியில் இருந்து யாராலும் ஹதியாக்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதே போல ஒரு நாள் ஒரு பாத்திரத்திலே பால் வருகிறது. எப்போது பார்த்தாலும் பாலை கொஞ்சம் குடித்துவிட்டு அருகாமையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பார்கள்.
வலது பக்கத்திலே அபூபக்கர், இடது பக்கத்திலே உமர் உட்கார்ந்திருப்பார்கள். அதே போல ஒரு நாள் பால் வரவும் இதை குடித்து விட்டு 2 பேர்களுக்கும் கொடுக்கவில்லை. சற்று தூரத்திலே உட்கார்ந்திருந்த அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் என்ற சஹாபியை அழைத்து, யா ஷேக் அன்த தஷ்ரப் ஹாதா, நீ குடிப்பா இதை அப்படின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் குடிங்கள், இஷ்ரப் அன்த, நீ குடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ உபைதுல் ஜர்ராஹ் அவர்களிடம் 3 முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு குடிக்க சொன்னார்கள். அவர்கள் குடித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஃபஇன்னல் பரக்கத அகாரிபனா, நம்மிலே பெரியவர்களாக இருக்கக்கூடியவரிடத்திலே பரக்கத் இருக்கிறது. உமர் அபூபக்கரை காட்டிலும் வயது மூத்தவர்கள், நீங்கள் இதை குடிங்கள் என்று கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கில் கபீரனா ஃபலைஸ மின்னா, நம்மிலே சிறுவருக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவருக்கு கண்ணியம் தராதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லிவிட்டு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பால் கொடுத்து குடிக்க சொன்னார்கள். அதிலேயும் அந்த பாலிலேயும் அல்லாஹ் பரக்கத்து வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்தா அந்த பரக்கத்தான துஆவை ஓத சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். மற்றவைகளுக்கு பரக்கத்துக்கு சொல்லவில்லை, அந்த பாலுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். பால் குடிக்கும் போது நீங்கள் அந்த துஆவை ஓதி நீங்கள் குடிங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதால் பரக்கத் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். சாதாரண சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பணம் தரவில்லை, பெண் தரவில்லை. அது மாத்திரமல்ல, பக்கத்திலே தண்ணீர் ஊற்றி விட்டது, பக்கத்து வீட்டு குப்பை காட்டிலே வந்து விழுகிறது, இலை மரத்திலிருந்து விழுகிறது, சண்டை. எப்போது குழந்தைகள் விளையாடும் போது அடித்துக் கொண்டு விட்டால் சண்டை. எல்லாவற்றிற்கும் சண்டை, சண்டையாகவே போட்டுக் கொண்டு இருக்கின்றோம் உறவிலே. சின்ன விஷயத்திற்கு மனம் முறிவு ஏற்பட்டு விடுகிறது, பேசாமல் இருக்கிறோம். அந்த நல்ல நாள் பெருநாள் கூட பேசாதவர்கள் நம்மிலே இருக்கிறார்கள். இந்த ஜும்மா தொழுதுவிட்டு பெற்றோர்களை சந்திப்பது சுன்னத்து, அதுவும் கூட யாரும் நம்மிலே குறைந்து விட்டது. எனவே சேர்ந்து வாழ்வதினால் பரக்கத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், மன் அஹப்ப அன் யப்சுத ரிஸ்கஹு ஃபல்யஸில் ரஹிமஹு, உங்களிலே யாருக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணம் வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டுமோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர்களுடைய சொந்தக்காரர்களை உடல்வாழ் ஜனங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். அதிலே பரக்கத் இருக்கிறது. ஒரு வரலாறை நினைவு கூட்ட விரும்புகிறேன். ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனுக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்யவில்லை. அவர்களுடைய துஆ 40 ஆண்டுகள் கழித்து அல்லாஹ் கபூல் செய்தான், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டான். அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், ஏன் தாமதமாக அந்த ஃபிரௌனை நபியுடைய துஆக்கள் செய்தும் ஏன் அல்லாஹ் தாமதித்தான் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்ஹரல்லாஹு அதாபஹு லியஸில ரஹிமஹு, அவனுடைய தண்டனையை, வேதனையை, மூழ்கடிக்கக்கூடிய சாவை தாமதப்படுத்தினான், லேட் செய்தான். ஏன் லியஸில ரஹிமஹு, அவருடைய உறவுக்காரர்களோடு சேர்ந்து அவர் இருந்தார், வாழ்ந்தான். அவருடைய சொந்தக்காரர்களுக்கு வாரி வாரி கொடுப்பான் பணங்களை, அவர்களுக்கு உணவுகள் கொடுப்பான், சேர்ந்து வாழ்ந்தான். அதற்காக அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை கீழ்ப்படுத்தினார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாமும் இருக்கிறோம், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது, யா அல்லாஹ், மா அஅதைதனி மாலம் பரக்கத்தன் ஃபீ கதாயிஹி, இறைவா, என்னுடைய கலாக்கத்திலே நீ எதை எழுதி இருக்கிறாயோ எனக்கு கொடுக்கக்கூடியதிலே நீ பரக்கத்து செய் என்று நாம் துஆ செய்யலாம். அதிலே பரக்கத்து இருக்கிறது, நாம் அதிலே பரக்கத்து செய்ய கடமை பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உணவிலே பரக்கத்து, தஆமுல் இஸ்னைனி யக்ஃபி லிஸ்ஸலாஸா,
2 பேர்களுடைய உணவு 3 பேர்களுக்கு போதுமானது என்று சொன்னார்கள். 2 பேர் ஒரு சாப்பிட முடியாது, ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். அது 2 பேருக்கு போதுமானது. 2 பேர் உணவு 3 பேருக்கு, 3 பேருடைய உணவு 4 பேருக்கு, 4 பேருக்கு உணவு 5 பேருக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நாமோ 2 பேர் தானே சாப்பிடலாம், அடுத்தவனுக்கு ஏன் கொடுக்கணும்? யாரும் வராம இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதும். 3 பேர் உணவு 4 பேருக்கு, 4 பேர் உணவு 5 பேருக்கு போதும் என்று சொன்னார்கள். எனவே அந்த மனப்பான்மை நம்மிடத்திலே இல்லை. அது மாத்திரமல்ல, பருக்கை கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள். காரணம், எதிலே பரக்கத்து இருக்கிறது என்று தெரியாது, நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுங்கள். எலும்பும் முள்ளு கருவேப்பிள்ளை போடும்போது வெளியிலே கீழே போடும்போது எவ்வளவு பருக்கைகள் போகிறது, அதிலே பரக்கத்துகள் இருக்கிறது. நாம் அதை பார்ப்பதில்லை, எரிந்து விடுகின்றோம். அதே போல விரல்களை சூப்பி சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விரல்களை நன்றாக சூப்பி சாப்பிடுங்கள், பரக்கத்து இருக்கிறது. செய்கின்றோமா? டிஷ் பேப்பர், கல்யாணமா இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் கையை எந்திரித்து அப்படியே வாஷ் பேஷன்ல கழுகுகிறோம். டிஷ் பேப்பர் வைத்து துடைத்துக் கொண்டு விடுகிறோம். பரக்கத்து இல்லாமல் ஆகின்றது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து எப்படி வரும்? எனவே அந்த பரக்கத்தை நாம் கடைபிடிக்க கடமை பெற்றிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், இன்னா நஅகுல் லா நஷ்பா, நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம், ஆனா எனக்கு வயிறு நிறைய மாட்டது எங்களுக்கு என்று அவர் சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஆஷ ரஸகனி வ குஃபியா, நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதிலே வளத்தை தருகிறான், ரிஸ்கை விசாரமாக்கி தருகின்றான். ஆனால் நீங்களோ சாப்பிடக்கூடிய நேரத்திலே அந்த பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறீர்கள். பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுவதனால் அந்த பரக்கத்து இல்லாமல் ஆகிறது. நாம் சாப்பிடுகிறோம், நாம பாருங்க, முஸ்லிம்கள் கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிடுறோம், போதும் போதும் வேண்டாட்டேன்னு சொல்லிடுறோம். மாற்று மத சகோதரர்கள் 2-3 பிளேட்டுகள் சாப்பிடுகிறார்கள். அவர்களிடத்திலே அந்த பரக்கத்திலே வயிற்று வை என்று சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆக அந்த பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவதனால் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். வேறொரு விஷயத்தை நாம் தெரிய கடமை பெற்றிருக்கிறோம். மன் தஹலல் பைத ஃபகுல் பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்க வீடாக இருந்தாலும் மற்றவர்களுடைய வீடாக இருந்தாலும் நீங்கள் நுழைவதற்கு முன்பாக பர்மிஷன், அனுமதி கேளுங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டுடையவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். லாலிக்கும் கைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கவா, வீட்டுக்குள்ள நுழையும் போது யாராவது கதவு தட்டிட்டு போறோமா, பெல் அடிச்சிட்டு போறோமா? இல்லை, நேராக உள்ளே நுழைந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய வீடு, பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். ஒரு வீடு பூட்டி இருக்கிறது அல்லது திறந்திருக்கிறது, அந்த வீட்டிற்குள் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அது சொல்வதினால் வீட்டு உடையவர்களுக்கு, அதிலே மலக்குகள் இருக்கிறார்கள், ஜின்னுகள் இருக்கின்றது, மனிதர்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் இல்லாமலும் இருக்கலாம். பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் என்று நபி நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதை நாம் பின்பற்றுகின்றோமா? நம் இதிலே குறைந்து விட்டது. பிஸ்மில்லாஹ் சொல்வது குறைந்து விட்டது, சலாம் சொல்வது குறைந்து விட்டது, மனைவிமாருக்கு தாய்க்கு கூட சலாம் சொல்வது குறைந்து விட்டது நம்மிலே. ஆகையினால் அந்த பரக்கத்து என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு விஷயம், நாம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய தாயாரோ சகோதர சகோதரிகளோ நமக்கு உணவு பரிமாறுகிறார்கள். சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமா, சோறு வைக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. வேணாம் நாம் சொல்றோம். யாராவது நன்றி சொல்றோமா? நன்றி சொல்வதில்லை. அவருக்கு காசு கொடுக்கிறோமா? அவங்களுக்கு காசு கொடுப்பதில்லை. ஹோட்டல்ல சாப்பிடுகிறோம், அதை பரிமாறக்கூடியவர் வந்து கேட்கிறார்,
உணவு வைக்கட்டுமா, வேறு ஏதாவது வேணுமா வைக்கட்டுமா என்று கேட்கிறார். தேங்க்ஸ், நன்றி நன்றி, வேண்டாம் வேண்டாம். அவருக்கு நன்றி சொல்கிறோம். அதை விட நம்முடைய தாய், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய மனைவிகள் உயர்ந்தவர்கள் என்றாவது ஒரு நாள் நன்றி சொல்லி இருக்கிறோமா, சலாம் சொல்லி இருக்கிறோமா, தேங்க்ஸ் என்று வார்த்தையை சொல்லி இருக்கிறோமா, அவருக்கு பணம் கொடுத்திருக்கிறோமா, அவனுக்கு தேங்க்ஸும் சொல்லிவிட்டு எழுந்து வரும்போது டிப்ஸும் கொடுத்துட்டு வரும். அவன் கொடுக்கக்கூடிய புக்கு உள்ள வயிற்றுல எழுதி நீ வச்சுக்க, சில்லறை மீது சில்லறையை நீ வச்சுக்க கொடுத்துட்டு வரோம். நம்முடைய வீட்டு உடையவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். மனைவி தான், தாய் தான், நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் உணவு தரும்போது கொடுப்பதில்லை, நன்றி சொல்வதில்லை. அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். எனவே இதிலே பரக்கத் என்பதை இல்லாமல் ஆகிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, இப்ப இது எல்லாம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இறந்து விட்டால் வேறு இடத்திற்கு, சுவனத்தை தவிர வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் விடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எதை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்படிங்க இருக்கிறீங்க, ஏங்க அதை கேட்குறீங்க, ஒன்னும் சரியில்லை, நீ இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னா சரியில்லைங்க, இதுதான் வருது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கொடுப்பான், அல்ஹம்துலில்லாஹ் என்றான். போதும் என்ற மனமே இல்லை நம்மிடத்திலே கிடையாது. உணவு மாத்திரம் தான் வயிற்றுக்கு போதும் என்று சொல்கிறோம். மற்ற சுகமோ பணமோ எதுவுமே எங்களுக்கு போதும் என்ற மனம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் பிஸ்மில்லாஹை மறந்தோம், அல்லாஹ்வை மறந்தோம். அதனால் கை சேதத்துக்கு உரியவர்களாக நாம் ஆக்கப்பட்டு விட்டோம். எனவே நாம் அதிலே பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹையும் நாம் சொல்ல வேண்டும் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தக்வாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். தொழுகை, நோன்பு, ஸகாத், மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்வது, சலாம் சொல்வது, எல்லாவற்றையும் தக்வாவுடையது. வாங்க சொல்லிவிட்டால் பள்ளிக்கு வர வேண்டும், மற்றவர்களையும் அழைக்க வேண்டும், வீட்டில் உள்ளவர்களையும் தொழுக சொல்ல வேண்டும், எழுப்பிவிட வேண்டும், தூங்கக்கூடியவர்களை. அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. அது இல்லை என்றால் கை சேதத்துக்கு உரியவர்கள் பின்னால் கடுமையான சோதனைகளுக்கு நாம் ஆட்படுத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி விடுகிறோம். ஷஅபானின் மாதம் ஷஹ்ரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கிறது. ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷஅபான் என்னுடைய மாதம், ரமதான் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள். ஷஅபான் என்னுடைய மாதம் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் இரண்டாவது குத்பாவிலே ஒவ்வொரு வாரமும் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற ஆயத்தை நாம் ஓதுகின்றோம். அந்த ஆயத்தை இறங்கியது அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல்மார்களும் மாணவர்களும் என்னின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆயத் என் விஷயத்திலே இந்த ஷஅபான் மாதத்திலே இறங்கியது. அதனால் என்னுடைய மாதம் என்று பெருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மக்காவுடைய கிப்லாவை பார்த்து முந்தைய நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் சொன்னார், பைத்துல் முகத்தஸை பார்த்து நீங்கள் தொழுங்கள் என்று. அவர்கள் தொழுதார்கள், தொழுது கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு அவர்களுடைய உள்ளம் நாடியது மக்கா கஅபத்துல்லாஹ்வாக இருந்த தொழுதால் என்ன என்று அவர்களுக்கு கதுனரா தஹல்லுவ வஜீக ஃபிஸ்ஸமா, வானத்திலே நாம் உங்களுடைய அந்த எண்ணத்தை கல்வை திருப்ப வேண்டும் என்று நாடினோம். ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமாக உங்களுடைய முகத்தை திருப்பி நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்தை இறங்கியது இந்த மாதத்தில். என்னுடைய விஷயத்தில் இறங்கியதினால் இந்த ஷஅபான் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மாதத்திலே அமல்கள் நிறைய செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களிலே பராத் இரவு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பார்கள். நாமும் நோன்பு நோக்க வேண்டும். ஆயிஷா நாயகம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதிகமாக ஏன் நோன்பு நோக்குகிறீர்கள் என்று கேட்கும்போது, இர்ஃபஅல்லாஹு அமாலஹும், அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை உயர்த்துகிறான், வரஸகஹும், இன்னும் அவர்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்கிறான், வர்ஃபர்ஸுஹும், நீங்களும் கேளுங்கள்,
ஃபஸ்தக்ஃபிரு, அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். உங்களிலே நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய் நிவாரணத்துக்கு கேளுங்கள். அல்லாஹ் நோய் நிவாரணத்தை தருகிறான், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான், அவர்களுக்கு ரிஸ்கை வாரி வாரி தருகிறான். அந்த நாள் சிறப்புக்குரிய நாள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களிலே நம்மை வந்து அடையக்கூடியதாக இருக்கிறது. அவனிடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்க கடமை பெற்றிருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா வரக்கூடிய அந்த நாளை சிறப்பாக்கி வைத்து அந்த நாட்களிலே நாம் நோன்புகள் நோற்று வரக்கூடிய ரமலானையும் பரிபூரணமான முறையிலே நம்முடைய ஹயாத்திலே நோன்பை நோற்று லைலத்துல் கத்ர் இரவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பெருநாளையும் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.